வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அதற்கான பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் புதிய உத்தரவுகளின் அடிப்படையில் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய சலுகை பெறக்கூடிய மாற்றங்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டிருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் ஆசிரியர்கள் STET சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு சலுகை சார்ந்து சற்று முன் வெளியான 5 முக்கிய தகவல். கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் 2011ற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்திருத்த மசோதா கொண்டு வர வேண்டும் என்பது நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் அமைப்புகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு தொடர்பாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். முன்னதாக மக்களவையில் கர்நாடக பெல்லாரி காங்கிரஸ் உறுப்பினர் துக்காராம் தனது கேள்வியில் கல்வி உரிமை சட்டத்திற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வால் ஏற்படும் தாக்கத்தை மத்திய அரசு மதிப்பிட்டுள்ளதா, அப்படியென்றால் டெட் தேர்வு எழுத கட்டாயமாக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் பற்றிய விவரங்கள் மத்திய அரசிடம் உள்ளதா, டெட் தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கல்வி உரிமைச் சட்டத்தின் 23வது பிரிவில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளதா, பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெற ஏதேனும் சிறப்பு செயல் திட்டங்கள் உள்ளதா, இவர்களுக்கு ஏதேனும் இடைக்கால நிவாரணம் வழங்கும் திட்டம் அரசிடம் பரிசீலனையில் உள்ளதா ஆகிய கேள்விகளை எழுப்பினார். இதற்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கல்வி அரசியலமைப்பின் பொது பட்டியலில் வருவதால் ஆசிரியர்களின் நியமனம் மற்றும் பணி நிலைமைகள் ஆகியவை அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் நிர்வாக வரம்பிற்குள் வருகின்றன. எனவே டெட் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்த தரவுகளை அந்தந்த மாநில அரசுகளை பராமரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது பதிவில் உச்சநீதிமன்றம் தனது 1/9/2025 தேதியிட்ட தீர்ப்பில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் 23வது பிரிவின்படி பள்ளிகளில் ஆசிரியராக நியமிக்கப்படுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கட்டாயமாக குறைந்தபட்ச தகுதியாகும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எனினும் உச்சநீதிமன்றம் 29/5/2026 தேதியிட்ட சிராய்வு மனுவில் கல்வி உரிமைச் சட்டத்திற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் தகுதியான ஆசிரியர்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதியை பெறுவதற்கு ஏதுவாக சம்பந்தப்பட்ட அரசுகள் ஆண்டிற்கு 2 முறை டெட் தேர்வுகளை நடத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். எனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் சட்டத்திருத்தத்திற்கு தற்போது வாய்ப்பில்லை என்பதும் அத்தகையதொரு கருத்தோட்டம் மத்திய அரசிடம் இல்லை என்பது மட்டும் மத்திய அமைச்சர் அளித்த பதிலிலிருந்து தெளிவாகிறது. இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.